نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا آمين. கணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஷஅபான் மாதம் உதயம் ஆகிவிட்டார். தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்தும் அரபிக் கல்லூரிகளுடைய பட்டமளிப்பு விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரபிக் கல்லூரிகள் என்பது சிறந்த ஆளுமை உருவாக்குவதற்காக நடத்தப்படுகிறது. அல்லாஹ்வின் அருளால் நாமும் நமது ஜாமியா ஹைராத் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பட்டப்படிப்பு விழாவை இந்த மாதத்தினுடைய 9ஆம் நாள் சாங்கோபாகமாக நடத்த இருக்கிறோம். அல்லாஹ் அதை வெற்றியாக்கி தருவானாக. அரபிக் கல்லூரிகள் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தின் எத்தனை அவசியமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு திருக்குர்ஆன் வாயிலாக உணர்த்தி தருகிறான். நான் வாசித்த வசனம் 9:22. இதிலே அவன் சொல்கிறான், ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு சில மக்கள் கல்வியை தேடுவதற்காக வேண்டி செல்ல வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் சில மக்கள் கல்வியை தேடுவதற்காக வேண்டி செல்ல வேண்டும். அங்கே அவர்கள் மார்க்கத்தை கற்று தெளிந்து திரும்பி வர வேண்டும். திரும்பி வந்து தன் ஊர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவர்கள் தவறுகளிலிருந்து திருத்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் சில மக்கள் கிளம்பி ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இடம் எது? வீரகுளம், நீடூர், லாட்பேட்டை, அல்பாக்கம், சாக்கார், புதுக்கோட்டை, இப்படியாக ஒரு
குறிப்பிட்ட கல்வி கேந்திரத்தை நோக்கி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மக்கள் கற்று செல்ல வேண்டும். சென்று அவர்கள் அங்கே கற்றுத் தெளிந்து திரும்பவும் தன் ஊருக்கு வர வேண்டும். தன் ஊர் மக்களை எச்சரித்து அவர்களை தவறிலிருந்து திருத்த வேண்டும். அப்பொழுது அவர்கள் தவறிலிருந்து திருத்திக் கொள்வார்கள் என்று அற்புதமாக அவர் இந்த மதத்தினுடைய சூத்திரத்தை வரைபடமாகவே நமக்கு காட்டுகிறார். இந்த மார்க்கம் என்பது எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என்ற மார்க்கம் அல்ல. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று வரைமுறை உள்ளது. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றால் ஒவ்வொன்றிலேயுமே பல நுணுக்கங்கள். ஒவ்வொன்றிலே தொழுகை எடுத்துக்கொண்டால், நோன்பை எடுத்துக்கொண்டால், ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால், அச்சை எடுத்துக்கொண்டால், மதவுடைய சுத்தமாவது எடுத்துக்கொண்டால், மனதிலிருந்து சுத்தமாவது எடுத்துக்கொண்டால், அச்சுக்கு சென்றால் ஒவ்வொன்றிலேயுமே ஒவ்வொரு வரைமுறைகள் இருக்கிறது. அந்த வரைமுறைகளை செய்யாமல் செய்தால் அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று விதிகளை, வரைமுறைகளை அல்லாஹ்விடத்திலும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அந்த வரைமுறைகளின்படி நடக்கும் பொழுதுதான் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருந்தார்கள். அங்கிருந்து ஒருவர் வந்தார். தொடர்ந்தாக உங்களுக்கு சொன்னார், கடப்படா என்று 2 ரக்காத்தை சொல்லுவார். தொழுது முடிச்சுட்டு வெளியில போனார். போற வருஷம் இருக்க மாட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் பார்த்தா நம்ம சும்மா ஓடுவோமா, சலாத்தில் நாம் ஓடுவோமா, அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கு தரல, இன்ஷா அல்லாஹ் கியாமத் தரட்டும். ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னே சலாம் செய்கிறார். சலாம் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் சலாம் சல்லி வைன்னக லம் துஸல்லி, வலைக்கும் சலாம் சொல்லுதல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லி வைன்னக லம் துஸல்லி, மீண்டும் தொழு, உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார்கள். உடனே வேகமாக திரும்பி வந்தார். 2 ரக்காத் போட்டால் தொழுதார். தொழுது முடித்து போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் சலாம் சல்லி வைன்னக லம் துஸல்லி, என் தொழுது சென்றார். 2வது அதே பதிலே சொன்னாங்க. 3வது அவர் 2 ரக்காத் தொழுதார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், வலைக்கும் சலாம் சல்லி வைன்னக லம் துஸல்லி, என் தொழுது சென்றார். நீ தொழுதிக்கு தொழுது செல்லாது என்று 3வது சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு சத்தியம் வந்தது. 1 தடவை தடுத்தாங்க, 2வது தடுத்தாங்க, 3வது தடவை இவங்க தடுக்கிறாங்களே, என்ன விஷயம் தெரியலையே, கைகோ சக்தி யார சொல்லலாம், நான் எப்படி தொழுவோம்னு கேட்கிறாங்க. கைகோ சக்தி யாருக்குன்னா 3வது தடவை கேட்கிறாங்க. ஏன் இவர் முதல் தடவையில் கேட்கிறேன், 2வது இவருக்கு எப்படி கேட்கிறேன், அதுதான் நமக்கு சகாபாக்கள் வித்தியாசம். சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா செய்வாங்க, ஏன் எதை கேட்டு பார்க்க மாட்டாங்க, சொல்லிட்டா செஞ்சிருவாங்க. அந்த விட்டாட்சி உள்ளவங்க. அதனால முதல்ல சத்தியம் சொல்ல திரும்ப சொல்லுறாங்க, 2வது சத்தியம் சொல்ல திரும்ப சொல்லுறாங்க, 3வது அதே பதில சொன்னவளுக்கும் அவங்களுக்கு யோசிக்கிறாரு, சத்தியங்களா ஏதோ தப்பு விட்ட பொறுத்து, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை 3வது முறை சொல்லுகிறார்கள் என்று திரும்பி கேட்கிறார். எப்படி தோணும்? ரசூலுல்லாஹ் தொழுகையை தட்டு கொடுக்கிறார். பட்டு கொடுத்துட்டு போய் தொழுவினார். 4வது தொழுதார். தொழுது அல்ஹம்துலில்லாஹ் வலைக்கும் ஸலாம், அல்லாஹ் உங்களுடைய தொழுகை கபூல் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்திற்குரிய நாம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, அல்லாஹ் அரசாங்கம் எப்படி தொழுதான்னு நாம் பார்க்கிறோம், எப்படி தொழுதான்னு அப்படி பார்க்கிறோம். அப்படியே நாம் என்ன சொல்றதா தப்பு. என்ன நடக்குது, எப்படி செய்ய வேண்டுமோ அதை அந்த முறையில் செய்தால் தான் ஒப்புக்கொள்ளப்படும். அப்படி இல்லைன்னா தூக்கி ஏற்படும். நாம பங்கு பேங்க்ல போடப்பட்டு வச்சிருக்கோம், நம்ம பணத்தை எடுக்க போறோம். வாரத்துல ஒரு ஸ்பெசிக்ட போட்டோம்னா அவன் நம்மளை திருப்பி எடுப்பாங்க.
ஏன் படத்தை ஏன் படத்தை எந்த இத்தனை கண்டிஷன் சொல்ல முடியுமா? அவன் சொல்றதுதான் நம்ம கேட்டாதான் நம்ம பணம் பண்ணணும் இல்லையா? ஒரு மணி நேரம் மரணம் இருந்தாலும் சரி, அவர் அரசாங்கத்தை ஏதாவது மனு கொடுப்பாங்க சரி, எந்தெந்த காலத்தில் எது எழுதுமோ அது அந்தந்த காலத்தில் எழுத வேண்டும், காலத்தை மாற்றி எழுதுனா அது ஏற்றுக்கொள்ளப்படும், திருப்பி எழுதப்படுது. அப்போ உன் விஷயம் மட்டும் நம்ம கேரக்டர்ஃபுல்லா இருக்கட்டும், அந்த விஷயம் மட்டும் கேரக்டர் இல்லையா? எப்படி வேணாலும் செய்யலாமா? நம்ம 100 பிறகு நினைச்சுட்டு இருக்கோம், அதை சொல்றாங்க எப்படினாலும் ஒத்துக்குவாங்க நினைச்சிட்டு அத்தனை யாத்திரை இருக்கும் பொழுது அதான் முகமது முகமது என்று எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டா அது ஒரு தப்பு. அத்தனையாக்கும் இந்த 50 சலவாத்து 50 அஸ்ஸலாமு அலைக்கும் 50 நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலைஹி ஸாலிஹ் அதோட முடிச்சுக்கணும். இடையில் பார்த்தா அதோட முடிச்சுக்கணும். அப்படி முடிச்சு கொண்டாம அல்லாஹ் வஸல்லினா முஹம்மதின் என்று சேர்த்து மறைஞ்ச போதுதான் அது தப்பு. அது ஒவ்வொன்றினையுமே ரூல்ஸ் தான் கொடுத்திருக்கிறான். அல்லாவுடைய ரூல்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா சமைக்க வேண்டியவன். அவன் உடனே உத்து நோக்கக்கூடியவன். கிழக்கு கூட இல்லையா தவறு விட்டுருவான். ஆனா அந்த கிழக்கு இருக்கிறதே பயங்கரமான நாடு. பூரத்தையும் கவனிப்பார், முழு பக்கம் கொடுக்கும். அப்படி இருக்கிற பொழுது தவறுகள் நிகழ்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாவற்றிலேயே சட்டங்கள் இருக்கிறது. உதாரணமா இந்த ஜும்மாவுக்கு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய சட்டம் ஜும்மாவுக்கு إذا سعيد الخطيب على الخطبة فلا يتكلم أحد ومن تكلم فلا ومن تلا فلا يوجه. இமாம் குத்பாவில் ஏறி விட்டார் தான் யாரும் பேசப்படாது. சைலன்ஸ் வேணும். ஊசி விழுந்தால் ஒலி எழுக்கும். அந்த அளவு சைலன்ஸ் வேணும். அப்படி சைலன்ஸ் இல்லைன்னா அவன் தொழுது பலன் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவன் தொழு ஜும்மாக்கு வந்தா மட்டும் பத்தாது, அந்த ஜும்மாவோட அந்த மௌனமாக இருக்க தவறுனா பயன் இல்லாம போகுது. சும்மா உட்காந்துட்டு நம்ம தொழுதும் பேர் சொல்ல வேண்டாம். அப்ப அதுக்கு ஒரு சட்டம், அந்த சட்டத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்படி சட்டங்கள் ஏராளமான சட்டங்கள். இந்த ஏராளமான சட்டங்களை எல்லாம் எல்லா மனிதர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாது. எல்லா மனிதர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாது. அதனால என்ன செய்யலாம் தெரிய வேணாமா? ஒரு சிலரை போய் மனசாவை படிச்சுட்டு சொல்லு. அவங்க வந்து சொன்னா அவங்க வந்து நடந்துக்கிட்டே அவங்களோட ஒரு வழக்குகளை அவங்க சொல்லுவாங்க. அவங்க கத்துருவாங்க. 10 பேரால் குழந்தை பருவத்தில் உனக்கு கற்றுவார்கள். தவறி கொஞ்ச நாள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்களை அடி நீ சட்டத்தை கேட்கிறார். ஆனா எல்லாமே முறையான தெரியும். அதே சரியில்ல ஜமாத்தே ரலியல்லாஹு என்ற சஹாபி விசாரிச்சாங்க. ஒரு தற்காப்பு யுத்தத்திற்கு நாங்க சென்று வந்தோம். அந்த தற்காப்பு யுத்தத்துல ஒருத்தருக்கு காயம், கடுமையான காயம், உடம்பெல்லாம் ரொம்ப காயம். உடனே அவருக்கு அதை குளிக்க வேண்டியதாயிடுச்சு. உடனே குளிக்க வேண்டியதுக்கு நான் என்ன செய்யறது அங்க உள்ளவங்க கேட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா கணக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் குளிக்கிட்ட குளிச்சுதான் ஆகணும். நீ செத்தாலும் பரவாயில்ல குளிச்சுதான் ஆகணும். காயமா இருக்கிறது குளிக்க வேண்டியது, குளிக்க வேண்டும். நான் என்ன குளிக்கிறதா என்ன கேட்ட விடுது. ஆமா நீ குளிச்சுதான் ஆகணும், குளிக்கிறதுனா உனக்கு முழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். குளிச்சுட்டாரு. ஜன்னி குளிச்சு செத்துவிட்டார். நவீன நாயகம் ஸல்லல்லாஹு முறையில அந்த செய்தி வந்த உடனே காரணம் அண்ணா அவர்களை தவிர்ப்பாங்க. எவ்வளவு கோச்சமா எவன் கோச்சத்தை சாப்பிடுச்சான். எந்த வெளியாகிவிட்டால் குளிக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது, அதற்கு தடமும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு ஆதித்த கேட்டது கூடாதா சொன்னார். அல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு ஆதித்த கேட்டது கூடாதா? இது சம்பந்தமாக ஒரு ஆதித்த வழக்கு கேட்டு வேண்டியதானே? எவனோ தன்னாடு வழக்கத்தை கட்டி குளிச்சு கடைசியில் செத்து மீட்டிய அவனை கொலை செய்து அந்த சூப்பா அண்ணா அவர்களை செழிப்பானாக என்று சொல்லலாம் சொல்லிவிட்டு அண்ணா செல்வம் ஆதிமா ஒரு ஆதிவனத்தில் கேட்டுக் கொடுக்கிறதா என்று சொல்ல சொல்ல பார்க்கிறோம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி எத்தனைய விதிகளை அறிந்து கொள்வதற்கு ஆணைகள் தயாரிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஊரிலேயும் ஆணைகள்
எப்படியாவது கோட்டை விட்டுருவோம். கோட்டை விட்டா நம்மளுக்கு ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க, 4 தடவை தொழுது செல்லாது, ரசூலுல்லா இருக்க சரி அது தொழுதான் இருக்காண்டி இது தொடர்ந்து செல்லாது என்று சொல்லியிருக்கிறார். இன்றும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் ரசூல் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க சட்டத்தை தெரிஞ்சுதான் செய்யணும், தெரிஞ்சுதான் செய்யணும் பிடிவாதம் செய்யக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. நாம் ஆதிம்கள் தேவை. அந்த ஆதிம்களிடம் கேட்டு அவர்கள் தெரிய வேண்டும் என்ற எண்ணம் நல்ல மனிதர்கள் பலரும் இருக்கிறார்கள். அவர்களால் மதத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. சில நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், அதை அவர்களை கொண்டுதான் பார்த்து பழகிட்டு. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, எனக்கு ஒரு புயல் ஒன்று அடிச்சிச்சு. அதிராப்பட்டம் அந்த பழங்கள்ல தென்னை மரங்கள் எல்லாம் விழுந்தது. என்ன புயல் நினைவில்லை. அந்த புயல்ல ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருந்துகிட்டு பிடிவாதமா வெளியேற மறக்கிறாங்க. பிடிவாதமா வெளியேற மறக்கிறாங்க. எல்லா வீடுகளும் பொழுதாகி விட்டது. அதனால எல்லாரும் வெளியேறன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் வெளியேறாச்சு. ஆனா ஒரு அம்மா மட்டும் பேசாமலே அப்படியே உட்கார்ந்து கடைசியில யார் எதை கேட்டாலும் அந்த அம்மா சரியான பதில் சொல்றதில்லை. நம்ம உள்ள உட்கார்ந்து விட்டான் பரவாயில்ல, இடித்தான் பரவாயில்ல, அடித்தான் பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம ஜமாத்தில் மாத்திரம் போனதுல ஜமாத்தம்மாவுடைய முக்கிய பொறுப்பாளர் நேரம் போன அந்த அம்மாட்ட போனார், என்னம்மா விஷயம், ஏன் இதை விட்டு போகப்பட்டாங்க? எங்க புருஷன் செத்து போயிட்டார். அப்ப நான் இதா இருக்கணும், இந்த வீட்டுல இதா இருக்கணும், அவர் செத்து இடத்துலதான் இதா இருக்கணும். 4 மாசத்துக்கு 10 நாள்னா அடைஞ்சிருக்கிறேன். ஏன் புருஷன் செத்து போயிட்டாங்க? இந்த இடத்துல தான் 4 மாசம் 10 நாள் நான் இதா இருக்கணும். இப்ப நான் இந்த இடத்தை விட்டு வெளியாகலாமா? வெளியாவது கூடுமா? இதை நல்லா தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா நான் அதுபடி நடந்துக்கிறேன் என்று கேட்கிறேன். அப்போ வந்தவங்க சொன்னாங்க, நாங்க இந்த மாற்றம் வரலாமா, உலமக்கள் சார் பார்த்து நாங்க வந்திருக்கிறோம், நீங்க தாராளமாக வெளியாகணும். அழிவு ஏற்பட்டால் வெள்ளம், நெருப்பு, இடிபாடு இவைகளினால் ஏற்பட்டால் இந்த அனுமதி பெண் வேற இடத்துல இதா இருக்கலாம் என்பது மார்க்க சட்டம் சரப்பு இருக்குது. அதனால நீங்க தாராளமா வீட்டுக்கு போக சட்டப்படலாம். அந்த அம்மா ஊட்டக்காரி மட்டும் வேற இடத்துல இருந்துச்சு. நான் இதாக போகவில்லை, சட்டம் தெரியாம போக மாட்டேன். அந்த பொம்பளை உட்கார்ந்து அது ஈவம். அப்படிப்பட்ட ஈவக்காரு உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தெரிஞ்சாதான் நான் சேவை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். அப்ப அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கு ஒரு ஜீவன் தேவைப்படுகிறது. அந்த அப்பாவி ஜீவனுக்கு பேர் தான் ஆதிம் என்று சொல்லுவோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நடத்தினார். எல்லாமே கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை போன்ற உலகத்தில் யாருமே இல்லை. கல்வியை முழு கூச்சாக பரப்பெழுதி போட்டு வேறு எவருமே இல்லை. ஒரு சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்தவர் யார சொல்லலாம், சொர்க்கத்து பட்டு எந்த துணியினால நெய்யப்படுகிறது என்று கேட்டாங்க. சொர்க்கத்து பட்டு எந்த துணியினால் நெய்யப்படுகிறது? காஞ்சிபுரம் பட்டா அல்லது திருப்புவனம் பட்டா, எந்த துணியினால் சொர்க்கத்து பட்டு நெய்யப்படுகிறது என்று கேள்வி கேட்டார். இருந்தவனப்படாம சிரிச்சுட்டான். எந்த சிந்தனை கேட்ட மாதிரி இருக்கேன். ராமரசூலை கொண்டு புத்தகத்தை பாரத்தை கேட்டானா, எந்த சிப்டை கொடுத்து ராஜ புத்தகத்தின் பாரத்தை கேட்டான் கேள்விங்கிற மாதிரி கட்டுப்பட்டு எந்த தொழிலால் நெய்யப்படுகிறது என்றுதான் கேட்கிறார். உடனே எல்லாம் சிரிச்சுட்டாங்க. சிரிச்ச உடனே நான் சொல்லுவாங்க போகுது. அந்த அறியாத ஒரு மனுஷன் அறிஞ்சவர் இடத்துல, அதற்கு பதில் தெரிஞ்ச இடத்துல, பதில் சொல்ல தகுதியான இடத்துல பேசும் போது நீங்கள் சிரிக்கிறீர்களா? அறிமா ஆண்டுபடுத்துற கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் சிரிக்கிறீர்களா என்ன சொன்னா, அண்ணா அவன் சிரித்தவர்களை நான் கல்வியை அறிய வேண்டும் என்ற தாக்கம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அறிஞ்சு செய்ய வேண்டும் என்ற தாக்கம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதை நகைப்பதற்கோ இருப்பதற்கோ இடமில்லை. சொல்லிக் கொடுத்தாங்க. பருத்தி புடவையெல்லாம் காய்த்தது என்று சொல்லுவாங்க அல்லவா? ஒரு பருத்திய நம்ம பிரிச்சு பார்த்தா பஞ்சு முட்டை இருக்கும். மறுபக்கத்துல அந்த காயை பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு சாரி இருக்கும்.
அந்த சாரி பருத்தி பஞ்சு மாதிரியே சூட்டப்பட்டு அது அப்படியே இருக்கும். பருத்தி புடவையா காய்ச்சியது போது சொல்றாங்க, நீங்க ஒரு காயை பிரித்தா என்றால் அதுல ஒரு சாரி இருக்கும். அந்த சாரி ரொம்ப அழகாக ரொம்ப கனரப்பதாக நிரம்பி இருக்கும். அதுதான் சொர்க்கத்துப்பட்டு என்று சொல்ல வழக்கம் சொன்னாங்க. தகுதியான விளக்கங்களை அந்த தகுதியான ஆளுநர் கேட்கணும் என்பதால் இந்த தகுதியான ஒரு நபர் தேவை. சொல்லாய் தகுந்தாலும் அவர்கள் பேரப்பிரிவு எட்டி சொல்றாரு. அரபகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை துவங்கும் பொழுது 18 பேருக்கு தான் கையெழுத்து போட தெரியும். பட் என்ன கைமாட்டு என்ன ரேக பதிக்கிறது அரபகம் பூராவுமே 18 பேருக்கு தான் கையெழுத்தே போட தெரியும். பேராசிரியர் எட்டி சொல்றாங்க. மற்றவர்கள் எப்படி பண்றாங்க? மொத்தமே 18 பேர் ஒரு நாட்டுல மொத்தமே 18 பேர் தான் கேள்வி. அந்த நேரத்துல செல்லந்தாரு கல்வியை பூர்த்தி எல்லாம் 1,24,000 அறிஞர்கள் வாய்ப்பிட்டாங்க. 20 வருஷத்துல 1,24,000 அறிஞர்கள். யாரு நினைக்கிறீங்களா? சாபாக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அசாபி கன்சூபி இதுக்கு தடை செஞ்சு இருக்கிறாங்க. என்னுடைய சகாபாக்கள் பூராமே அறிஞர்கள். அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஏற்க சொல்வீர்கள். அப்ப அறிஞர்கள் பட்டம் சொல்றபடி பட்டம் சொல்றாங்க. நாம் இங்க இருந்துகிட்டு இவர்கள் ஒரு கைதி ஒரு ஆலிம் என்று நாம் பட்டம் சொல்றோம். ஒரு ஊர் இவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். இவரை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய சட்டங்களை அறிந்து உங்களுக்கு வழி காட்டுவதற்கு இவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் நாம் சொல்லுறோம். அது மாதிரி தன்னுடைய சகாபாக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள். அசாமி கன்சூபி என்னுடைய மக்கள் பூரா சித்திரம் மாதிரி யாரை நீங்கள் பெருமைகளால் பெற்று விடுவீர்கள்? யாரை பெற்றுக்கலாம் வெற்றி சாபாக்களை சொன்னார்கள். சாபாக்களை பற்றியும் ஆட்சியும் வல்லவாயா நீங்க சொல்லுங்க. அடுத்த படத்தில் கொட்டுக்கோங்க. ஒரு அனைத்தார் சென்றால் அடுத்த படத்தில் சொல்லுங்க. சொல்ல உரிமையை உங்களுக்கு நான் தருகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய ஆதிமமாக இருக்கிறீர்கள். ஆதிக்கத்தை 20 வருஷத்துல உருவாக்கிறோம். நாங்க பெருமையா பேசுறோம். 20 வருஷத்துல நாங்கள் 240 ஆளுங்களை உருவாக்கணும், 240 கைதிகளை உருவாக்கணும் என்று நான் பெருமையா பேசுறோமே. அதே மாதிரி 2020 வருஷத்துல நான் 1,24,000 அறிஞர்களை உருவாக்கியிருப்பேன். அத்தனை அறிஞர்கள் நட்சத்திர மாதிரி ஒவ்வொருவரும் சூரியன் இருக்க நட்சத்திரத்தை கொண்டு எப்படி வெளிச்சம் பெற முடியுமோ அது மாதிரி ஒவ்வொருவருமே நட்சத்திரங்கள் மிக்கதை செய்யும். யார் வேண்டாலும் நீங்கள் அவர்களை இதெல்லாம் சொல்லலாம். வர நேரத்தில் நிலைமை எப்படி இருந்து தெரியுமா? 18 பேருக்கு தான் கை நாட்டு போட முடியும். அதுல அவங்க நீங்கிறது இல்லாதவர்கள் அவர்கள் விழால கூட்டாங்க. விழால கூட்ட அவர் ஒரு பேச கொடுப்பாங்க. பேனா கொடுத்து விழாலே நீங்க எழுத படிச்சுக்கங்க, எழுத தெரியாது எழுத படிச்சுக்கன்னு சொன்னாங்க. நான் எத்தனை வயசு இருந்தாலும் அவர்கிட்ட பேனா கொடுத்து எழுத படிக்கான்னு அவங்க நீங்க சொல்றாங்க. உடனே விழாவில் வேண்டி தேடி அழுகுறாங்க. வேண்டி தான் எழுதுறாங்க. இப்ப கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க? இல்லதான் சொன்ன எழுத படிக்க கஷ்டமா தான் விட்டுருங்க. தேவை தேடி எழுதுறாங்க. காரணம் என்னன்னு கேட்ட பொழுது அவங்க இல்லாட்டமா எல்லாமே இருந்தாலே அடிமையா இருந்து போயிட்டு ஏன் அழுகிறீங்கன்னு சொன்னாங்க. நாங்க அடிமையா இருக்கும் பொழுது வேணாம நாங்க தொட்டோம்னா எங்களை அடிப்பாங்க. எழுதுகளை நீங்க போயிடா சொல்லலாம். ஏன்னா முன்னாடி கடத்தில் உள்ள சங்கிலி கொடுத்து பயம் திட்டுவான். வேணாவை தொடுவதற்கு கூட எங்களுக்கு அர்த்தம் இல்லை. மனிதர்களின் ஒரு வளர்ப்பினர் இருக்கு. வேணாவை பிடிக்க கூட பிடிக்க சொல்ற தொடுவது கூட அர்த்தம் இல்லாத இருந்த காலம் ஐயா வச்சாங்க. ஆகுறாங்க. வேணாவை நாங்கள் தொட போட முடியாது. அதை எங்கிட்ட கத்து நீக்கி எழுத படிக்க அவ்வளவு கட்டியத்தை எங்களுக்கு கிடையாது. வரலாற்றிடம் பார்க்கிறவங்கதான் எவ்வளவு வழக்கமாக இருந்திருக்கிறார்கள். பேனாவை தொடுவதற்குள்ள மனிதர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அவர்கள் பேனாவை தொட அறிந்ததில்லை. இப்பொழுதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். டீ கடாட்டில் திருக்காக்கள் டீ குடிக்கூடாதுன்னு சொன்ன காலத்தான் உங்களுக்கு டீ குடிக்கும்போது திருக்காக்கள் டீ குடிக்கூடாது.
உனக்கு அந்த காலம் என்றெல்லாம் சொன்னதெல்லாம் அவருக்கு நினைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த காலத்திலேயே தான் பின்னிக்கவளா ஆக்கி வைத்திருந்த அருமை நாயன் சொல்லத்தார்கள் சுதந்திரத்தை அந்நிய நிலைநாட்டி எத்தனை எல்லாம் படிச்சாலும் படிச்சு அத்தனை பேர்களுக்கு மறிமாக்கி விட்டு சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கணியத்திற்குரியவர்களே, எனவே இந்த அற்புதமான ஆதிகள் மிகச்சிறந்த அளவிற்கு உலகத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை உருவாக்குவதற்கு பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். உருவாக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது உலகம் போகக்கூடிய போக்கிலே பார்க்கிற பொழுது கெடுவதற்கான எல்லா காரியங்களும் அமைத்து விடப்பட்டு விட்டன. போல் எதுக்கெல்லாம் போல் ஆணிகளுக்கு அதிகாரத்தை நம்ம கொடுத்தோம். அவைகள் அழிக்க வேண்டும் என இவ்வளவு வேகத்தில் அந்த தீமையில் இருக்கிறதோ அதே வேகத்தில் நன்மை போயிட்டு அதை எதிர்க்கப்படும் நம்ம சமநிலையை அடைய முடியும். இல்லையா எல்லாருக்கிட்ட அழித்து போச்சு அப்படின்னு நிலைமையில். எனவே ஆயுதங்களுடைய உருவாக்கம் என்ற காலத்தில் மிக மிக முக்கியமானது. ஆலைகள் என்று சொன்னால் ஒரு ஊரை அவர்கள் தத்தெடுக்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். எந்த சொர்க்கம் அடைய வேண்டும் இதுதான் அவருடைய குறிக்கோள். அவருடைய பேச்சும் சரி, அவருடைய முயற்சியும் சரி, அவருடைய நடையும் சரி, எல்லா சொர்க்கத்துக்கும் அந்த ஊரினுடைய எல்லா சொர்க்கத்துக்கு போகணும். கணியத்திற்குரியவர்களை அவங்களுக்கு என்ன பொறுப்பு நீங்க நினைக்கிறீங்களா? நம்முடைய சட்டத்திட்டங்களை நம்ம கற்றுத் தருவது மட்டும் அவருடைய பொறுப்பல்ல. சட்டத்திட்டங்களை நமக்கு கற்றுத் தருவது மட்டும் அவருடைய பொறுப்பல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். அதனுடைய வருஷத்தில் நம்பியா நபிமாருடைய மாற்றுகள் என்று சொல்வார்கள். நபிமாருடைய மாற்று என்றால் என்ன? நபிமாருடைய மாற்று என்றால் என்ன? உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? யாருக்காவது எதற்குடைய அர்த்தத்தை தெரியுமா? உங்களுக்கு அன்பான பெருமக்களை நான் கேட்கிறேன். ஒரு ஊரை தத்தெடுத்துக் கொண்டு எல்லோருக்கும் நண்பர்களை சொல்றாங்க, கேட்கிறார்கள், கேட்கலையும் நம்ம சொல்றது என்று நன்முறைகளை சொல்லி அவளை அல்லாஹ் அழைக்கிறார்கள். அதோடு அவருடைய வேலை முடித்து விட்டது என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, அவருடைய வேலை இது இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்வது உண்டு, அறுபதாயிரத்துக்கு போறோம், எல்லாரும் நிச்சயமா அறுபதுக்கு தான் போறோம். சொன்ன பின்ன 100 வருஷம் முன்னாடி 3 வருஷத்துக்கு பின்னாக எப்படியோ நாகம் சொன்ன பின்ன எல்லாருமே உலகத்துக்கு மறுபதுக்கு வர்றோம். மறுபதுக்கு போற நேரத்துல நான் அந்த வழியா போறேன்னு சொன்னா என்னை தெரிஞ்சவங்கன்னா என்ன செய்வாங்க? உதாரணமா நம்ம கொடுக்காம இல்லை, எப்படியாவது போயிடும், எப்படியாவது சுண்ணோட விதிச்சு பார்த்து பண்ணினாங்க, எப்படியாவது நம்மளை சுத்தத்தை செஞ்சுக்கிறாங்க. அது தோற்றாங்க ஓய்வாது சொல்றாங்க, ஓய்வாது சொல்றாங்க இல்லை யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய மக்கள் ஒரு பெரிய இடத்துல வந்து குழப்பமான இருக்கு. மறுபுலகத்திலே என்ன எனக்கு தெரியாமல் தடுமாறிக்கிறேன். நம்முடைய அம்மகன் போய் கொண்டு சேர்க்குமா? கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லுவோமா? ராத்திரி நம்மள நடப்ப முடியுமா? அந்த சோதனைகளில் எப்படி வெற்றி பெறுகிறோம்? ரசூலுல்லாஹி சிபாரிசு கிடைக்குமா? ரசூலுல்லாஹி இருக்கிறாங்க. உலகத்தோட தொடாத கோடி மக்களுக்காக அவங்க தைரியம் எதிர்பார்த்து நம்ம எப்படி அவங்களுக்கு போய் அடையிறது? அவங்கள ஒரு எப்படி அவங்களுக்கு போய் சேர்றது? கோடிக்கணக்கான மக்கள் அவர்களை சுற்றி இருக்கிற பொழுது நமக்கு அவங்க பார்க்கிறாங்க. நம்ம அவர்களை எப்படி பிடிக்கிறது, எப்படி வாழ்றது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு மக்கள் தடமாறி கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு அதிருப்தி வந்தார் என்றால் அது எந்த அதிருப்தா இருந்தால் எந்த அதிருப்தா இருந்தாலும் சரி நம்ம ஊரகத்தில் இருந்தார், நம்ம ஊரகத்தில் இருந்தார், நம்ம ஊரில் நிலவரத்தில் இருந்தார், நம்ம ஊரகத்தில் இருந்தார் என்று நமக்கு அந்த நேரத்தில் தைரியம் வருமா வராது. அந்த தைரியம் வர நேரத்தில் அவரை வச்சு எப்படியாது அப்பொழுதுதான் நம்முடைய கையிலிருந்து நிலை தெரியும், அப்பொழுதுதான் நம்முடைய மூக்கப்பட்ட நிலை தெரியும், அப்பொழுதுதான் நம்முடைய ஏழாமை தெரியும். அப்பொழுது அவர்களுக்கு நீங்கள் கையேறுங்கள், கட்டாயமாக அவர்களுக்கு நீங்கள் கையேற்றுங்கள். கையை கொடுத்துள்ளவர்கள் அல்லாவுடைய வல்லமா கிடைக்கிறது. சொல்றேன் யாருக்கு இருக்கிறது? நபிமார்களுடைய வார்த்தைகள் நபிமார்களுக்கு அடையக்கூடிய முடிவு யாருக்கு இருக்கிறது?
அற்புதமா ஒரு திருப்தியா உலகங்களுக்கு சமுதாயம் ஆயிருக்கு. தயங்கி போகிற நேரத்துல ஒரே மந்திரத்தை என்று சொன்ன உடனேயே உடனே மக்கள் கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கும், நல்லா பார்த்துக்கிறேன், எப்படி நம்ம போவோம், நம்ம சிபாரிசு பண்ணுவோம், நம்ம இதுகளுக்கு வாங்க அவசியம் கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போகும்போது அன்னைக்கு தான் தெரியும் நம்ம மந்திரத்தில் நம்ம ஊருல சரியா மதிக்காம விட்டுட்டதே. அப்பதான் தெரியும் நம்ம மந்திரத்தை நம்ம ஊர்ல அவ்வளவு மதிக்காம விட்டுட்டதே. இப்ப எவ்வளவு பெரிய கை கொடுத்தாங்க, எவ்வளவு பெரிய உலகத்துல அவங்க நம்ம காட்டுகள் எழுதிட்டாங்க. அப்பதான் தெரியும், அப்பதான் தெரியுது அது வளமாக சக்தியா அதனுடைய வாய்ப்பு. அதனால்தான் ஆரிகள் எல்லாம் சொல்லுது, சொற்பொழிவு நிகழ்வுகளுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுது, உலமாக்களே உங்களிடம் பணக்காசுகள் இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பல சிக்கல்கள் இருக்கிறது, சமாளிக்க முடியவில்லை என்று கவலைப்படாதீர்கள். சம்பளங்கள் குறைவு, வருமானங்கள் குறைவு, இதைத்து நான் பிள்ளைகள் வைத்துக் கொண்டு எப்படி கஷ்டப்படாதீர்கள், எதையுமே கணக்கு வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் மறுமையில் அடைய போற பேரு உயர்ந்த பெயர். அந்த உயர்ந்த நேரத்திலே எல்லாரும் உங்களை பற்றி உணர்வாங்க. இப்ப சம்பளம் கொடுக்காம மட்டை அடித்தோம், அப்போ ஒத்து மட்டை அடிப்போம், அதிரத்தி கொடுக்கறி உதவி செய்யலாமே அன்னைக்கு அப்படி அடிச்சோம். 7 மாசம் அதிரத்தி அப்படியே வரலாற்றுவாங்க இடங்கள்ல. அதான் பார்த்து நான் பொதுவாக சொல்றேன், ஆடியும் போது பல பிரச்சனை வரும். 7 மாசம் சம்பந்தம் ஒரு நேரத்தில் வாங்குறாரு, கவலைப்படாத. எவன் 7 மாதம் ஆனே 10 செஞ்சு போறான், கெட்ட போறான். உங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் தாரா தப்பு தாரா தப்பு எப்படியா என்னை காப்பாற்றுன்னு சொல்வதற்கு ஒரே ஒரு மகாத்மாதான் கல்வி. வேற யாரையும் பற்றி இருக்காங்கன்னா என்னுடைய வாரிசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாரை பற்றியாவது என்னுடைய வாரிசுக்கு சொல்ல தட்டி கொடுத்துட்டாங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சிபாரிசு கொண்டதற்கு உரிமை விட்டு இவர்தான் என்று சொன்னது யாரை சொன்னார்கள்? இந்த உணவு நம்ம எந்த உணவாய் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கும் அவர்கள். எனவே அவர்களுக்கு இந்த உலகத்தில் மட்டும் நமக்கு வழிகாட்டியதில்லை, வெறும் சக்திகளுக்கு வழிகாட்டி மட்டுமல்ல, உலகத்திலேயும் அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய மகனார் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த மதரசா நாம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாருக்கே நாம் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக வேண்டும். அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை தருவானாக என்று கேட்டு நெருங்குகிறேன்.